யாருக்குமே கிடைக்காத ஒரு பழம் எனக்கு கிடைச்சிருக்கு. இது சாதாரண பழம் கிடையாது, ஞான பழம் சான்றோர்கள் கூறுவாங்க. இந்த பழத்தை நான் இருந்ததை விட உலகத்தை காத்து ரசிக்கிற நீங்க இருந்துனா நல்லா இருக்கும்னு சொல்லிதான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றாரு. சிவபெருமான் புரிஞ்சுட்டு பழத்தை கொண்டு வந்து நாடகத்தை தொடங்குகிறாய் அப்படின்னு சொல்றாரு. பொறுப்பை வேற என் கையிலே கொடுத்துட்டியே, உன் சார்பா நானே அதை தொடங்கி வைக்கிறேன். பார்வதி தேவி கேக்குறாங்க, பாசத்தோட நாரதர் கனியை கொண்டு வந்து கொடுத்தா அதை அருந்தாம அவர் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களே, இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே அம்மை அப்பன் தானே சொல்றாங்க, அதனால இந்த பழத்தை நான் சாப்பிடுறத விட நீ சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி பார்வதி தேவி கிட்ட கொடுக்குறாங்க. வருங்காலம் வந்து பிள்ளைகள் கையில இருக்கிறதுனால இந்த பழத்தை நம்ம பசங்க கிட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. விநாயகர், முருகர் இவங்க 2 பேர்ல யார் இந்த உலகத்தை முதல்ல சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த பழம்னு சிவபெருமான் சொல்லிடுறாரு. உடனே தன்னோட மயில எடுத்துட்டு முருகர் கிளம்பிட்டாரு. விநாயகர் தன்னோட அம்மா அப்பாவை சுத்தி வந்து பழத்தை வாங்கிக்கிட்டாரு. முருகர் வந்து பார்க்கும்போது பழம் விநாயகர் கையில இருக்கு.